பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 13வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும்போது முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். ஆமென். ஒருவேளை கடைசி காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவங்கள், அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த வசனத்தை இப்பொழுது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நம்ம இதை பொருந்தி பார்க்கணும். விசேஷமாக நம்ம அநேக காரியங்களிலே நம்ம ஈஸியாக ஆண்டவருடைய பிள்ளைங்க பொய் சொல்ல பழகிட்டோம். அப்போ இந்த பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு டிப்ஸு தான் இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க பொய் பேசணும்னு நிறைய பேர் யாரும் விரும்புகிறதில்ல. உண்மையாக தான் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் நம்ம அந்த சூழ்நிலைகளில் நெருக்கத்தில் நம்ம பொய் பேசுகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பொய் சொல்கிறதுக்கு சில நேரத்தில் மைண்டில் அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுறோம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரியை நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள்ட்ட நம்ம சில காரியங்களை சொல்ல போகிறோம். ஒருவேளை ஒரு மாற்றி கேட்டால் இப்படி ஒரு பொய்யை சொல்லிடுவோம் அப்படின்னு மைண்டில் முன்னாடியே செட் பண்ணிட்டு போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு ஒரு பின்னடைவாக மாறி போகுது. அப்போ அப்படி நம்ம செட் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகிடுறோம், அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக பொய்யை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அது ரொம்ப நமக்கு ஈஸியாக ஆயிடுது. அப்போது ரெடி ஆகாமல் போங்க. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்குறாரோ அதை நீங்கள் பேசும்படிக்கு அழைக்கப்படுகிறீங்களே தவிர, நம்ம ப்ரீ பிளான்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம பொய்யை தான் பேசுவோம். அதனால் இந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.